கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோவான் 16வது அதிகாரம் 23-24 பார்க்கும்பொழுது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். மெய்யாகவே மெய்யாகவே 2 வாட்டி ஆர்டர் சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வாட்டி ஆர்டர் கேரண்டி கொடுக்குறார். நீங்கள் என் நாமத்தினால பிதாவிட்ட எதை கேட்குறீங்களோ, என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த நாளில் கொடுக்குறாருன்னா 2 வாட்டி சொல்கிறார். மெய்யாக மெய்யாக உண்மையாக நான் சொல்கிறேன். 2 வாட்டி சொல்கிறாரு. என் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால பிதா கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதா கிட்ட என்ன கேட்டுக்கிறீங்களோ அது அவர் உங்களுக்கு தருவான்னு சொல்லிட்டார். இதுதான் கேட்கணும், அதெல்லாம் இந்த வசனத்தில் போடவே இல்லை. ஆண்டவராக இயேசு சொன்ன இந்த வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளணும். இதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் சொன்னீங்களா? ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க என் நாமத்தில் பிதா கிட்ட எதை கேட்குறோ அது கிடைக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த வார்த்தையின்படி நீங்கள் கேளுங்க. என்ன கேட்குறதும் சரி, பிள்ளைகளுடைய காரியமா, குடும்ப காரியமா, வியாதியா, என்ன பிரச்சனை இருந்தால் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் பிதாகிட்ட நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அவர் சொன்னதை அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தை உரிமை பாராட்டி கேளுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரே, அந்த வார்த்தைப்படி நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் செய்யுங்க. நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக அந்த வார்த்தைப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவினிடம் ஆண்டவரே அப்போ அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்களை கர்த்தர் மாற்றுங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு தேவையான பண தேவைகளை ஆவியான சந்திக்கும்படியாக நம்மளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக நம்மளை கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை காரியத்தை என் தேவனை வாய்க்க செய்யுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரை. குழந்தை இல்லாத கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டு குழந்தை செலுத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆவியானவரை, எந்தெந்த காரியம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து ஆண்டவரை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.